அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு 2025 புதிய பாடத்திட்டத்தின்படி 4வது இயலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வினாக்களை எல்லாம் இந்த பதிவில் அதற்குரிய விடை எழுதுவது எப்படி என்பதோடு சேர்த்து பார்க்க இருக்கிறோம். முதல்ல 2 மதிப்பெண் வினாக்கள். சாரதா சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது? இதற்கான விடை: சாரதா சட்டம் குழந்தை திருமணத்தை தடுப்பதற்காக இயற்றப்பட்டது. அடுத்து, துணை வினைகளின் பண்புகள் 2 எழுதுக. துணை வினைகள் பேசுவோரின் மனநிலை, செயல்தன்மை ஆகியவற்றை புலப்படுத்துகின்றன. துணைவினைகள் பெரும்பாலும் பேச்சு தமிழிலே ஆதிக்கத்தை செலுத்துகின்றன. சரி, அடுத்த கேள்வி. 3 அறிவதுவே அவற்றோடு மூக்கே, 4 அறிவதுவே அவற்றோடு கண்ணே, 5 அறிவதுவே அவற்றோடு செவியே என்ற தொல்காப்பிய தொடரில் உள்ள 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு உயிரினங்களின் பெயர்களை எழுதுக. அதாவது விடை: 3 அறிவு உயிரினங்கள் எறும்பு, கரையான் ஆகியவை. 4 அறிவு உயிரினங்கள் நண்டு, வண்டு, தும்பி இது போன்றவை. 5 அறிவு உயிரினங்கள் விலங்குகள், பறவைகள். இதில் ஏதாவது 2, 3 எழுதிக் கொள்ளலாம். அடுத்து, பெண்களுக்கு எப்பொழுதும் கல்வி வேண்டும். குடும்ப விளக்கு கருத்தின் வழி எழுதுக. இதற்குரிய விடை: சமைத்தல் தொழில் பெண்களுக்கு தவிர்க்க முடியாத கடமை. இது நல்ல தாய்மார்களுக்கே உரியது என்ற வழக்கம் நொடிப்பொழுதில் மாற வேண்டுமென்றால் பெண்களுக்கு எப்பொழுதும் கல்வி வேண்டும் என்று குடும்ப விளக்கு கூறுகிறது. அடுத்து, கொடு என்ற வினையை முதல் வினையாகவும் துணை வினையாகவும் 2 தொடர்களை எழுதுக. இதற்குரிய விடை: நான் அவனுக்கு 100 ரூபாய் கொடுத்தேன். முதல் வினை. நான் அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தேன். துணை வினை. அதாவது முதல் வினை என்பது கொடுத்தல் என்ற பொருளை தரும். துணை வினை என்பது அது அல்லாமல் மற்ற வேறு ஏதாவது பொருளை தரக்கூடியதாக இருக்கும். சரி, அடுத்து சிறு வினாக்களை பார்க்கலாம். சங்ககால பெண் புலவர்களின் பட்டியலை எழுதுக. அதாவது இதற்குரிய விடை: சங்ககால பெண்பார் புலவர்கள் ஔவையார், காக்கைப்பாடினியார், ஒக்கூர் மாசாத்தியார், முடத்தாமை கண்ணியார், நக்கண்ணையார், நன்முல்லையார், அப்புறமா வெள்ளி வீதியார், ஆதிமந்தியார்,
இது போன்று இன்னும் சில பெயர்கள் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது, பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையாருடைய சிறப்புகளை எழுதுக. இதற்குரிய விடை மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையாருடைய சிறப்புகள். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர், இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி, சென்னை மாநகராட்சியினுடைய முதல் துணை மேயர், குழந்தை திருமண தடை சட்டம், இருதார தடை சட்டம், தேவதாசி ஒழிப்பு முறை தடை சட்டம், தேவதாசி ஒழிப்பு முறை சட்டம், இது போன்ற சட்டங்கள் இயற்றப்படுவதற்கு காரணமாக இருந்தவர். அடையாற்றில் 1930 அவ்வை இல்லமும் 1952 புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தையும் ஏற்படுத்தியவர். அடுத்து நீலாம்பிகை அம்மையாருடைய தமிழ் பணி குறித்து எழுதுக. இதற்குரிய விடை நீலாம்பிகை அம்மையாருடைய தமிழ் பணி தனித்தமிழ் இயக்கத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய மறைமலை அடிகளுடைய மகள் ஆவார். இவரும் தனித்தமிழ் இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். வடமொழி தமிழ் தனித்தமிழ் அகராதியை எழுதியவர். இன்னும் 2-3 நூல்களுடைய பெயர் கொடுத்திருப்பாங்க, கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்து ராமசாமி என்பவருக்கு பெரியார் என்ற பட்டத்தை கொடுத்தவர். சரி, அடுத்து நெடுவினாக்களை பார்க்கலாம். முதல்ல நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்து விவரித்து எழுதுக. இந்த கேள்விக்கு ஏற்கனவே நாம சிறுவினாகல்ல படித்த மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையாருடைய சிறப்புகள், நீலாம்பிகை அம்மையாருடைய தமிழ் பணி, அதோடு சேர்த்து அந்த 2 வினாக்கள் அதோடு சேர்த்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், சாவித்ரிபாய் பூலே இவர்களையும் சேர்த்து எழுதினால் போதுமானது. அடுத்து நூலகம், நூல்கள் ஆகியவை குறித்து அண்ணாவுடைய வானொலி உரையில் வெளிப்படும் கருத்துக்களை எழுதுக. வீட்டிற்கொரு புத்தக சாலை என்ற அந்த பாடத்தில் நூலகம் குறித்தும் நூல்கள் குறித்தும் அண்ணா நிறைய கருத்துக்களை வானொலி உரை மூலம் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதில் உள்ள கருத்துக்களை நாம் எழுதி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலையும் நூலகம் கண்டிப்பாக இருக்கணும். வீட்டில் நம்முடைய புடவைகள், அப்புறமா மருந்து பொருட்கள் இதெல்லாம் ஏராளமாக இருக்குது. அதையும் விட நூலகம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பது போலவும், வெளியூருக்கு சென்று வருபவர்கள் நூல்களை வாங்கி வரலாம் என்பது போன்ற
கருத்துக்களை எல்லாம் குறிப்பிட்டிருப்பார். அதனை ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்த்து அதில் உள்ள கருத்துக்களை சுருக்கி எழுதினாலே போதுமானது. சரி, அடுத்த பதிவில் வேறொன்றை பார்க்கலாம்.